என் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் கண்ணன். இது நம்மளுடைய சேனல் கண்ணன் டாக்ஸ் யூடியூப் சேனல். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் உடனடியாக உங்கள் ஆதரவையும் அன்பையும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலியமாக எனக்கு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுடைய சேனலுடைய வளர்ச்சிக்கும் நீங்கள் ஊக்கப்படுத்துவதாக நான் நினைக்கிறேன். அன்பு நண்பர்களே, இப்பொழுது ஒரு நாளைக்கு காலையில் நம்ம ஒரு அரசியல் அரங்கம், நம்மளுடைய கண்ணன் டாக்ஸில் அரசியல் அரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் செய்கிறோம். அதனுடைய முதல் நாள் நிகழ்வாக நாளைக்கு காலையில் 9:30 மணிக்கு அதை ஆரம்பிக்கிறோம். முதல் நிகழ்ச்சியாக ஒரு முக்கியமான நபரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அவர் ஒரு பிரபல யூடியூபர். எப்படி இந்த மாதிரி இவங்கெல்லாம் நரேஷன் செட் பண்ணி ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியை கூட அசைச்சு பார்க்குற மாதிரி இவங்க பேசுகிறாங்க. அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க தொண்டர்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. ஒவ்வொரு கட்சியும், நான் எல்லா கட்சிக்குமே சேர்த்து சொன்னேன், எந்த கட்சி தொண்டனுக்கும் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஏசியில் உட்காந்து அரசியல் பேசுகிறவங்க. ஆனால் ஒவ்வொரு தொண்டனும் களத்தில் உட்காந்து அந்த கட்சிக்காக உயரையும் ரத்தத்தையும் சிந்தி அந்த கட்சியை ஜெயிச்சு ஆட்சிக்கு வர்றதுக்காக களத்திலிருந்து பாடுபடுறோம். அப்போ இவங்களாட்டம் ஏசி ரூமில் உட்காந்து அரசியல் பண்ணுற அவங்கள விட களத்தில் நிற்கிறானே அடிமட்ட தொண்டை, அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். இப்போ ஏன் இந்த டாபிக் நாம் எடுத்திருக்கோம் அப்படின்னா, இப்போ கொஞ்சம் காலமாக ஒரு குறிப்பிட்ட கட்சியவே ரொம்ப மட்டம் தட்டி பேசுறது, இது சேனல்ல உட்காந்து பேசுறாங்க இல்லையா, நிறைய நபர்கள். நான் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் தோல் வரிக்கிறேன். நாளைக்கு முக்கியமா ஒரு நபர், அந்த நபர் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட்ல ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறாரு. நண்பரே, ஆக்ரோஷமா பேசுறதுனால உண்மை பொய்யாகாது, பொய் உண்மையாகாது. நீங்க ஆக்ரோஷப்படுறதுக்கெல்லாம் அங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு மாபெரும் ஒரு இயக்கம், அந்த கட்சியினுடைய தலைவரை நீங்க ஊக்கப்படுத்தலைனாலும் கேள்வி கேளுங்க, தப்பே கிடையாது. நீங்க விமர்சனம் பண்ணுங்க. ஆனா விமர்சனத்துக்கும் தரம் தாழ்ந்து பேசும் ஒரே ஒரு சின்ன கோடு தான் இருக்குது. தரத்தை தாழ்த்தி பேசக்கூடாது. எந்த தலைவரையும் நம்ம தரம் தாழ்த்தி பேசுறதுக்கு யாருக்குமே அந்த உரிமை கிடையாது. ஆனால் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நம்மகிட்ட தான் லட்சக்கணக்கான யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்களே, இது வைரல் ஆகும், அதுக்காக ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு 2-3 விஷயங்களை செய்வாங்க இவங்க எல்லாமே. அது மக்களால் பேசும் பொருளாகும். எத்தனை கோடி மக்கள் பார்த்தாலும் சரி, ஒரு பொய் உண்மை ஆகவே ஆகாது. இவங்க இந்த மாதிரி பேசி அதுக்கு பின்னாட்டில் நிறைய பலன் அனுபவிப்பாங்க. பலன் அனுபவிச்சு ஒரு நரேஷன் செட் பண்றாங்க. இப்ப நான் நாளைக்கு பேச போற ஒரு பிரபல யூடியூபர், அவர் சேனல்லாம் போய் உட்கார மாட்டார். எந்த சேனல்லையுமே அவரை உட்கார வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவருடைய தகுதியுமே அவ்வளவுதான். ஆனா அவரு என்ன பண்ணுவாரு, ரொம்ப 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 ஏன்னா உலகத்திலே பெரிய அறிவாளி மாதிரியும், இவருக்கு தான் சோர்சஸ் இருக்கிற மாதிரியும், மற்றவங்க எல்லாம் முட்டாள், இவர் தான் அதி மேதாவி, அதி புத்திசாலி, மக்களுக்காக உழைக்கிறாரு. எல்லாருமே, நான் தான் சொல்றேன்னு, ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு அரசியல் பேசிட்டு களத்தை சந்திக்கணும்னா நீ வீதிக்கு தானே வர. வீதிக்கு அந்த அடிமட்ட தொண்டான தானே கேட்குற, நீ யாருக்கு ஓட்டு போட்ட, இல்லை என்ன சூழ்நிலை என்னன்னு. ஆனா அப்ப அந்த அடிமட்டத்தில் இருக்கிற தொண்டன்னு சொல்ற அந்த ஒரு விஷயத்தை தான்டா நீ எடுத்து பேசுறீங்க. மரியாதையா பேசணும்னு தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த மனசுல அவ்வளோ வன்மம் வச்சு பேசுறாங்க பார்த்தீங்களா, அதை தான் நம்மளால அனுமதிக்க முடியல. அதனால நாளைக்கு காலையில 9:30 மணிக்கு முதல் விஷயமாக நம்மளுடைய அரசியல் அரங்கம். அதுக்கு நம்ம வச்சிருக்கிற தலைப்பு துவைச்சி காய போடலாம் வாங்க. இது கேள்விக்கான பதில் அல்ல, பதிலுக்கான கேள்வி. இதுலயே ஒரு வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் நான் இந்த மாதிரி ஒரு தம்ப்நெயில் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னா, கேள்வியை கேட்டு யார் வேணுமாலும்
பதில் சொல்லிடலாம், நீங்களும் சொல்லிடலாம், நானும் சொல்லிடலாம், கேட்ட கேள்விக்கு பதில், அவ்வளவுதான். ஆனா ஒரு பதில் சொல்றான் பாத்தீங்களா, இல்ல ஒரு நரேஷன் செட் பண்றான் பாத்தீங்களா, அதுல அந்த பதில்ல இருந்து அந்த நரேஷன்ல இருந்து நாம் ஒரு கேள்வி எழுப்பி அதை மக்கள் அரங்கத்துக்கு நம்ம கொண்டுட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா மக்கள் வந்து அதை ஏத்துக்குவாங்கன்னு நான் நம்புறேன். அதனால நாளை இருந்து நாம துவைச்சி காய வைக்கிறோம். அந்த துவைச்சி காய வைக்கிற அந்த நிகழ்ச்சியை நீங்க எல்லாம் பார்த்து அதுல உண்மை இருந்ததுன்னா நிச்சயமா நீங்க எல்லாரும் இந்த நாளைக்கு நம்ம போடுற இந்த லைவை எல்லாத்துக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா நம்ம உண்மையை தான் பேசுவோம். புல்லுருவிகளை முகமூடிகளை கிழிச்சி எறிவோம். இது வந்து தினமுமே நடக்கும். நான் வந்து எனக்கு வந்து ஓரிரு நாள் மட்டும்தான் எனக்கு ஒரு டைம் தேவைப்படுது. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வந்து இதை முழு நேரமா வேலையா வச்சுக்கல. இருந்தாலும் மக்களுக்கு சில அரசியல் புரிதல்கள் வரணும். மக்களுக்கு தெரியாதெல்லாம் நம்ம எதுவுமே சொல்ல போறதில்ல. ஆனா அதை பொது வெளியில பேசுறதுக்கு உண்டான சூழல்கள் நிறைய பேருக்கு அமையல. அவங்களுடைய குரல், உங்களுடைய குரல், இதுதான் நான். என்னுடைய நண்பர்கள் எத்தனை பேர் என்கிட்ட ஒரு மனம் விட்டு பேசியிருப்பாங்க, நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இப்பதான் தெரியுது. ஏன் இந்த அரசியல் பத்தி நம்ம பேசணும்னு நினைச்ச உடனே அவ்வளவு பேர் எனக்கு ஃபோன் பண்றாங்க. என்னால வந்து நான் வந்து கமெண்ட் போட முடியாது, நம்ம கமெண்ட் போட்டா ஒரு சார்பா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க ஒரு முயற்சி எடுக்கிறதா எனக்கு தோணுது. நிச்சயமா உங்களுக்கு என்னென்ன சோர்சஸ் வேணுமோ நாங்க அதை வந்து உங்களுக்கு சொல்றோம். நியாயத்தை பேசுங்க, உண்மையை பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் நான் வந்து பெரிய விஷயங்களை நான் எடுத்துக்கல. அரசியல் கட்சியில வந்து ஒரு தலைவர் இன்னொரு தலைவர் பார்த்து கேள்வி கேட்பாரு, அதுக்கு அவங்க பதில் சொல்லிக்கிட்டோம். அதே மாதிரி நீ என்ன செஞ்சீங்க, என்ன மக்களுக்கு வந்து இன்னும் பற்றாக்குறையா இருக்குது, அதையே நீங்க செய்யலைன்னு இன்னொரு தலைவர் கேட்பாரு, அதுக்கு அவங்க பதில் சொல்லிட்டோம். ஆனா நாம வந்து யாருக்கு உண்டான பதிலும் நாம் சொல்ல போறதில்ல. நாம் அந்த பதில் சொல்ற யூடியூபர்ஸா இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த முகமூடி பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த துரோகிகள், அந்த புல்லுருவிகள், பணத்துக்காக எதையும் செய்யக்கூடிய சில பத்திரிகையாளருங்கிற ஒரு போர்வையில இருக்கும் சில துரோகிகளினுடைய உண்மை முகத்தை மட்டும்தான் நம்ம அடையாளம் காட்ட போறோம். அதனால நம்மளுடைய கண்டென்ட் தினந்தோறுமே கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா தினந்தோறும் வந்து இந்த ஒரு படத்துல ஒரு அம்மா பாட்டிமா பேசுவாங்கல்ல, ஏங்க இவனுக்கு ஒரு சீட் எடுங்க, இவன் பொய்யா பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பொய்யா பேசுறானுங்க இல்லையா, அவங்களுடைய முகத்திரையை வந்து நாம் கிழிக்கிறோம். நாளைக்கு ஒரு முக்கிய யூடியூபர்னுடைய முகத்துறையை நாம கிழிக்கிறோம். அவர் ஏற்கனவே என்ன பேசினாரு, இப்ப என்ன பேசுறாரு, ஏன் அதை பேசுறாரு, இதுதான் வந்து நாம அவங்களுடைய தோல்வி உரிச்சு காட்ட போறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க கொடுக்குற அன்பும் ஆதரவும் நாளைக்கு காலையில் 9:30 மணியில இருந்து நம்மளுடைய அந்த கண்ணன் டாக்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல எல்லா பக்கமும் ஒரு பரவணும். உண்மையை வந்து சொல்றதுக்கு நான் மட்டும் ஆள் கிடையாது. சொல்ல முடியாத உண்மைகளை மனசுல வச்சிருக்கிற பல்லாயிரக்கணக்கான பல கோடி கணக்கான நண்பர்கள் இருப்பீங்க. அவங்க எல்லாமே வந்து நம்மளுடைய கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை அப்படின்னு என்னுடைய தொலைபேசியில் நீங்க வந்து சொல்லலாம். எனவே அன்பு நண்பர்களே, நாளைக்கு இந்த நிகழ்ச்சியை மிக செம்மையாக நடப்பதற்கும் இது வளர்வதற்கும் இன்னும் மேற்கொண்டு நிறைய நல்ல விஷயங்கள் இந்த நிகழ்ச்சி மூலியமா மக்களுக்கு தெரிகிறதுக்கும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.